80 லட்சம் பேர் இருக்கும் எங்களோட மக்கள் தொகை. அப்போது அந்த மக்கள் தொகைக்குன்னு பிரதிநிதித்துவம் கொடுக்காம அலைக்கழிக்கிறதுனால 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் 2 அமைச்சர் கொடுக்குற பொறுப்பு கொடுக்கணும்னு அந்த தேர்தல் அறிக்கையிலேயே அறிவிக்கிற கட்சிக்கு தான் நாங்கள் இந்த எங்களோட வாக்குகளும் ஆதரவும் நிச்சயமாக கிடைக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். 3வது நாங்கள் பிற்படுத்த பிசி ஓபிசி இருக்குது. அந்த இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கீடே கிடையாதுங்க. மற்ற எல்லா சமுதாயத்துக்கும் ஒதுக்கீட்டுக்கு ஒரு அட்டவணை இருக்குது, அவங்களுக்கான அந்த தரவுகள் இருக்குது. ஆனால் எங்கள் இதுக்கு இல்லை. அதனால் இப்போ வன்னியர் சமுதாயத்துக்கு 10% எப்படி உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்களோ அது மாதிரி பார்க்குள்ள சமுதாயத்துக்குன்னு 5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பூராங்க எங்கள் சமுதாயத்தவங்களை குறி வச்சு தாக்குறாங்க. எங்கள் சமுதாயத்து பெண்களை ஒரு 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 குறுகிய எண்ணத்தோடு அவங்கள பாலியல் ரீதியாக அவங்கள தூக்குறது இது மாதிரி நடக்குதுங்க. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஊடக நண்பர்களுக்கு தெரியும், தஞ்சாவூர் ஐயம்பேட்டையில் மினி பஸ் டிரைவரை நடு ரோட்டில் வெட்டினாங்க. அதுக்கான நீதி கிடைக்கல. இப்போது திருவையாறில் மணிகண்டன்கிறவரை வெட்டியிருக்காங்க, அதுக்கான நீதி கிடைக்கல. அவர் இவ்வளோக்கும் அரசு போக்குவரத்து கழகத்தோடு நடத்துனர். அதே மாதிரி கந்தர்வக்கோட்டை வீரடிப்பட்டியில் அழகருங்கிறவரை நடு ரோட்டில் வச்சு கல் வச்சு அடித்து கொன்னாங்க. ஆனால் அந்த குடும்பங்களுக்கான நீதி என்ன? இப்போ திருப்புவனத்தில் ஒருத்தரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் கடுமையாக குரல் கொடுக்குறாங்க. ஏன் எங்கள் மக்களோட உயிர் இல்லையா? இந்த அரசியல் கட்சியெல்லாம் எங்கே போனாங்க? ஏன் அவங்களுக்காக குரல் கொடுக்கல? இந்த கேள்வி எங்கள் சமுதாய மக்கள்கிட்டையும் இளைஞர்கள்ட்டையும் கடுமையாக இருக்குங்க. அடுத்து சாதி சான்றிதழ் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ நடத்திக்கிற மத்திய அரசாங்கம் நடத்துகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் எங்களை என்ன செய்கிறாங்கன்னா, பார்க்க உள்ளத்தில் 5 பிரிவுகளாக இருக்கும். அந்த பிரிவுகளை தனித்தனியாக பண்ணி மக்கள் தொகையை குறைச்சி காமிக்கிறதுக்கான வேலைகள் இருக்குது. அதை பார்க்க உள்ள நத்தமான் உடையார், பார்க்க உள்ள மலையமான் உடையார், பார்க்க உள்ள சுருதிமான் உடையார், பார்க்க உள்ள மூப்பனார், பார்க்க உள்ள நைனாருங்கிற அந்த டைட்டில்லே கொடுத்து அந்த பார்க்க உள்ளங்கிறத எங்களுக்கு சேர்த்து அது கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எங்களுக்கு மிகச்சரியான முறையில் நடக்கும். அதுபோக இப்போ பொதுவான விஷயமாக பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டத்தில் நகர்ப்புறத்தில் ஈஸியாக கிடச்சிருதுங்க, எளிமையாக வாங்கிடுறாங்க. ஆனால் கிராம பகுதிகளில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதற்கான சலுகைகளை பெற முடியலை. கடைசியாக பார்த்திங்கன்னா டெல்டா பகுதிகளில் பார்த்திங்கன்னா இப்போ குறுவை நெல் இப்போ அந்த சாகுபடி இருக்குது, அறுவடை காலங்களில் அந்த நெல் கொள்முதல் நிலையங்களை